தயவு செஞ்சு சொல்கிறேன் 29A 29C இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருந்தால் ஏறிடாதீங்க. கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக போய் சேரணும் தாங்க நாங்களும் ஏறினோம். இறங்கும் போது பார்த்தா எங்களுடைய ஃபோன் காணோம். ஆனால் ஐஃபோன் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், எவ்வளோ கடைக்கடையாக போயிட்டு இந்த ரெட் கலர் தான் வேணும், எங்கே பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், இஎம்ஐ போட்டு அந்த இஎம்ஐ எப்போ முடியும்னு வெயிட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் ஐஃபோனை வாங்கினோம். அசால்ட்டாக திருடிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு என்ன அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்னு தெரியல. அது விற்றா கூட அவங்களுக்கு என்ன ஒரு 20,000 தான் கிடைக்கும். ஒரு ஓகே. ஆனால் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதில் எதுவுமே யோசிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 நாள் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏர்டெல் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஃபோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாரிஸில் போயிட்டு வீட்டில் இருக்க ஒரு மொபைலை வச்சு அதுக்கு டிஸ்பிளே போடலாம், அதையாச்சும் இப்போ டெம்பரவரியாக யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு 2 நாள் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் வேலையும் பண்ண முடியல. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டு. ஆனால் எனக்கு ஹோப்பே இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண கிடைக்கும்ன்றது. போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு அதில் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை.